கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்களோடு எப்போதும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல உங்கள் மத்தியில இந்த சாயங்கால வேலையில நாம ஆற்காடு சகோதர சகோதரிகளினுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இது ஒரு அருமையான ஒரு கூடுகையாக இது போய்கொண்டு இருக்கு. பிரியமானவர்களே, நாம வாரம் தோறும் தேவனுடைய வார்த்தைகளினால் போதிக்கப்படுவது மிகவும் நல்ல விஷயமாக அது இருக்கு. ஆனா இந்த ஒரு வால்யூம் ஸ்டடி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மிகுந்த ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக இருக்கு. கடந்த முறை நாம் ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்சுட்டு செகண்ட் வால்யூம்ல ஒரு அத்தியாயங்களாக நாம் பார்த்துட்டு வரோம். அது நமக்கு ரெண்டு கோணங்கள் நமக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இரண்டு கோணங்கள். ஒன்று பாத்தீங்கன்னா வரி வரியாக பத்தியாக வரி வரியாக வார்த்தைகளாக நாம் கடந்து செல்வது. அது ரொம்ப டீடைல்டு ஸ்டடி. ஒரு புது சிருஷ்டி அதை நிச்சயமாக தனிப்பட்ட விதத்துல தன்னுடைய வாழ்க்கையில அவங்க அதை செஞ்சிருக்கணும், அதை செய்வாங்க. அது கவனிச்சிங்க அப்படின்னீங்கன்னா பிரியமானவர்களே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இலையினுடைய நரம்புகள், அதனுடைய வேர்கள், அது போன்ற ஒரு ஸ்டடியாக அது இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, தூரத்திலிருந்து அதை ஏறிட்டு பார்ப்பது. ஸோ அதிலும் கூட ஒரு நல்ல அழகு இருக்கு. அதனுடைய முழு சாராம்சத்தையும் நாம புரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு உள்ளே நாம் கடந்து செல்கிறோம் என்றால் அது உங்களுக்கு நல்ல பிரயோஜனம் உள்ளதாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படி நாம ஒரு அத்தியாயங்களாக பார்த்துட்டு வரோம். செகண்ட் வால்யூம்ல அந்த இரண்டாவது தொகுதியில நாம் பார்த்துட்டு வரக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமா ஒரு முக்கியமான வார்த்தை இரண்டாவது தொகுதிக்கே உரியதாக இருக்கு. அது என்ன அப்படின்னா, 7ஆம் தூதன் தன்னுடைய எழுத்துக்கள்ல ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துறார். அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது அது எப்ப வரும், அது காலத்தோடு தொடர்புடைய ஒரு கோணம் தான் என்ன அப்படின்னா இரண்டாவது தொகுதி. காலத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அப்ப காலத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம் என்று சொல்லும்போது அது 1874 அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா அந்த 1874 வருவதற்கு பல்லாண்டுகள் முன்பதாகவே எழுதப்பட்ட வேதாகமத்துல இது எல்லாம் சம்பவிச்சாதான் ராஜ்யம் வரும், இது எல்லாம் சம்பவிச்சாதான் ராஜ்யம் வரும் என்று காணப்படுகிற வசனங்களை எல்லாம் தேவன் 7ஆம் தூதனுக்கு காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். 7ஆம் தூதன் அவைகளை எல்லாம் ஏறிட்டு பார்க்கும்போது, இவைகளெல்லாம் சம்பவித்த பிற்பாடுதான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமா என்று அவர் கவனிச்சுட்டு வரும்போது, அவருடைய ஆராய்ச்சியில அவருக்கு தட்டுப்பட்ட ஒரு மிகப்பெரிய, அதாவது கண்டெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எதெல்லாம் நடந்ததற்கு பிற்பாடு ராஜ்யம் வரும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரோ அவைகளெல்லாம் நடந்து முடிந்த ஒரு சூழ்நிலையை அவர் கவனிக்கிறார். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா, ஒண்ணு அந்த தீர்க்க தரிசனம் முன்னுரைக்கப்பட்டதாக இருக்கும், எனவேதான் அதற்கு பேரு தொலை தூரத்தில் நடக்க இருக்கிற சம்பவத்தை அது முன்னதாகவே அது பேசப்பட்டிருக்கும், அதுதான் தீர்க்க தரிசனம். ஓகே. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் ஜனங்க மேல வந்ததற்கு பிற்பாடுதான் ஜனங்க உணர்வாங்க இந்த தீர்க்க தரிசனம் இப்படியாக நிறைவேறி இருக்கு. நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல கவனிச்சீங்கன்னா பல இடங்கள்ல
இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று என்று பல விஷயங்கள் அங்கு அடிக்கோடிட்டு காட்டப்படுவதை சுவிசேஷ எழுத்தாளர்கள் சுட்டி காண்பிப்பதை நாம் அநேக முறை சுவிசேஷங்கள் வாசிக்கும் போது கவனிச்சிருப்போம். சோ சகோதர சகோதரிகளே, உற்று கவனிக்கும் போது 7ஆம் தூதன் இதெல்லாம் நடந்ததற்கு பிற்பாடுதான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் அவரு பட்டியல் போடுறார். பட்டியல் போட்டுட்டு அவர் எடுத்து பார்க்கும்போது அவரு இதெல்லாம் நடந்ததற்கு பிற்பாடுதான் ராஜ்யம் வரும்னு சொன்ன எல்லா சம்பவங்களும் நடந்து முடிந்திருப்பதையும் நடந்து கொண்டு இருப்பதையும் அவர் கண்டுபிடிக்கிறார். சோ சகோதர சகோதரிகளே, இதை கவனிச்சு நாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களுடைய மற்றொரு கோணம். ஒண்ணு, தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைக்கப்பட்டதாக இருக்கும். இரண்டாவது, அது நடந்து முடிந்ததற்கு பிற்பாடுதான் இந்த தீர்க்க தரிசனம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நடந்துகிட்டே இருக்கும்போதுதான் தெரியும் இந்த தீர்க்க தரிசனம் தான் இப்ப நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு. சோ சகோதர சகோதரிகளே, இந்த கோணத்தை ஒரு 140-120 வருஷம் முன்னாடி 7ஆம் தூதன் கண்டுபிடிக்கிறாரு. வேதத்துல ராஜ்யம் வருவதற்கு முன்னாடி இவைகள் நடக்கணும்னு சொன்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறி முடிஞ்சிருக்குது. ஆகையினால எந்த குறுக்கீடுகளும் கிடையாது. ராஜ்யம் சமீபமாயிருச்சு, காலம் சமீபமாயிருச்சு அப்படின்னு தான் இந்த வால்யூம் அவர் எழுதுறார். சோ இந்த ஒரு முக்கிய கருத்தை நாம் மறந்துடக்கூடாது. சோ அவர் கண்டுபிடித்த விஷயம் என்னன்னா, இந்த குறுக்கீடாக அல்லது இவைகள் நடந்ததற்கு பிற்பாடு ராஜ்யம் வரும்னு நினைச்சு அத்தனை சம்பவங்களும் தன் கண் முன்னாடி நடந்தேறி இருப்பதை அவர் பார்க்கிறார். அதனால்தான் தலைப்பு போட்டாரு, காலம் கை மேல இருக்குது. சாட்சாத் நம்ம அந்த ராஜ்யத்தின் காலத்துலதான் இப்ப இருக்கிறோம் அப்படின்னு அவர் எழுதுறார். இப்ப அந்த மாதிரிதான் சொல்லும் போது, இப்ப இது வரைக்கும் முன்னாடி பார்த்த அநேக விஷயங்கள்ல, உதாரணத்துக்கு கடந்த முறை வாசிச்ச புறஜாதியார் காலம், புறஜாதியார் காலம் அது நிறைவு பெற்றாதான் ராஜ்யம் வரும். அப்ப நமக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறாரு, புறஜாதியார் காலம் 1914 முடியுது. சோ நம்ம ராஜ்யத்துலதான் இருக்கிறோம் பேசுறாரு. அதுல இருந்து 40 வருடத்தை நாம் கழிக்கும் போது 1874 இருந்து ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. 40 வருஷம் கழிச்சு அவர் ராஜ்ய பாரத்தை ஆபீஸ எடுத்துட்டாரு. இப்படி நாம் பார்க்கிறோம். பிற்பாடு அவருடைய வருகையின் விதம் எப்படி இருந்தது? 1874 அவருடைய வருகையின் விதம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்றாரு. இப்போ நாம இன்றைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அத்தியாயம் 6 என்கிற அந்த பகுதிக்குள்ள நாம் கடந்து போயிடலாம். அத்தியாயம் 6க்குள்ள நாம் கடந்து போகும்போது, அத்தியாயம் 6 தலைப்பை உங்கள யாராவது வாசிச்சு காட்ட முடியுமா? நீங்க வால்யூம்ஸ் கையில எடுத்துக்கோங்க. பெரிய ஜூப்ளி, பூமியின் பெரிய ஜூப்ளி. ஓகே, பூமியின் பெரிய யூபிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, பூமியினுடைய பெரிய யூபிலிய நாம எப்படி பார்க்கலாம்? அந்த யூபிலின்னா என்ன? இது நமக்கு பேசிக் சப்ஜெக்ட்ல தெரிஞ்சிருக்கும். ஜூபிலி என்பது அந்த 50வது எண்ணை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ரொம்ப குறிப்பா 50வது வருடம். 50வது வருடம், அந்த 50வது வருடம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பொருளாதார வடிவமைப்பை தேவன் பண்ணியிருந்தார். அவருக்கு வயல்கள் இருக்கும்,
ஆஸ்திகள் இருக்கும், வியாபாரங்கள் இருக்கும். ஸோ ஒரு ஒரு இஸ்ரேலர் தன்னுடைய ஆஸ்தியில, தன்னுடைய வயல்ல அல்லது விவசாயத்துல ஒருவேளை நஷ்டம் வருகிறதா இருந்து அவர் விற்கிறதாக இருப்பாரே ஆனால், இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாள்ல இருந்து ஒரு 30வது வருடம் அவர் அதை விற்று போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவர் அதை வித்தரலாம். அதுக்குரிய தொகையை அவர் பெற்று தன் வாழ்க்கையை நடத்தலாம். ஆனா அந்த யார் வித்தாரோ அந்த கரெக்டா அந்த யூபிலிங்கிற 50வது வருடம் வரும் பொழுது, இந்த 50வது வருடத்துல அந்த குறிப்பிட்ட பொருள் உண்மையாக யாருடையதோ அவருக்கு திரும்ப கொடுக்கப்படும். இது இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம். இந்த யூபிலி குறித்து கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளை, சில ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கோவையில் இருந்த போது ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பாடநூல் கழகம் அச்சிட்ட ஒரு பொருளாதார புஸ்தகம். அது 12வது வகுப்பு மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உரியது. அப்ப அந்த 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குரிய அந்த எக்கனாமிக்ஸ் புக்கு, பொருளாதார புஸ்தகத்துல ஒரு பாடம் இருந்துச்சு. அந்த பாடத்துடைய பேர் என்னன்னா, இந்த அத்தியாயத்துல நாம் பார்க்கிற இந்த ஒரு தலைப்பு தான். பெரிய யூபிலின்னு இல்ல, யூபிலின்னு இருந்தது. அப்ப இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அந்த பாடத்தை குழந்தைகளுக்கு எழுதினவர் என்னன்னு எழுதியிருக்கிறாருன்னா, இந்த உலகத்துல இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டினுடைய ஒரு கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் அந்த ஜனங்களுக்கு மோசே என்ற ஒரு தலைவர் மூலமாக ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சட்டம் என்ன அப்படின்னா யூபிலி அப்படின்னு ஒரு சட்டம். அந்த சட்டத்தின்படி அந்த யூபிலியினுடைய பிரமாணத்தை அந்த பாடத்தின் எழுத்தாளர் எழுதுறார். எழுதிட்டு என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா, இந்த எபிரேயர்களுடைய கடவுள் ரொம்ப ஒரு மக்கள் மனப்பான்மை சார்ந்த ஒரு கடவுளாக இருக்கிறாருன்னு நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா இருக்கிறவன் கிட்டேயே எல்லாமே சேராதபடிக்கு ஒரு சமத்துவ சமுதாயத்தை எபிரேயர்களுடைய கடவுள் விரும்புகிறார் அப்படின்னு எழுதுறாருங்க. இது நம்ம தேவனுடைய சத்தியங்களை, நியாயப்பிரமாணத்தின் நிஜம், நிழல் ஆகியவற்றை பெருமிதப்பட்டு கொள்வது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான் நமக்குள்ள. ஆனா ஒரு பூமியில் இருக்கிற ஒரு புறஜாதி ஜனங்களாக இருக்கக்கூடியவங்க இது எப்படி மேன்மை பாராட்டி பள்ளிக்கூட பாட புஸ்தகத்துல போட்டிருக்கிறாங்கிறத நீங்க பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல ரொம்ப குறிப்பா அந்த சட்டம் இயற்றிய எபிரேயர்களின் கடவுள் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதனுடைய கருத்து என்னன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரு எதை இழந்தாரோ அவருக்கு அது மீண்டும் திரும்பி வந்துடும். ஆனா உடனே இல்ல, அந்த குறிப்பிட்ட ஆண்டுல அவருக்கு அது திரும்பி வரும். அப்போ ஒருத்தர்கிட்டயே சொத்து குவியல், அந்த சுரண்டல் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா அனைவருக்கும் அது கிடைக்குது. இதனுடைய நிழல் மாத்திரம்தான் உலக ஜனங்களுக்கு இப்ப புரியுது. ஆனா பிரதரு இந்த 6வது அத்தியாயத்துல உள்ள போகும்போது நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, சகோதர சகோதரிகளை விஷயம் கவனிச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னீங்கன்னா, இதனுடைய நிஜம் என்னங்கிறத நமக்கு தேவன் வெளிப்படுத்துறார். அதுதான் அங்க முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இந்த அத்தியாயம் கடந்த முறை நாம பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம்.
ஆனா இந்த யூபிலிய பிரதர் எழுதும்போது 2 யூபிலிகள், 2 விதமாக யூபிலி பிரமாணம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டும், அந்த 2 விதங்கள்லயுமே கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையோட அது சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையை தான், பிரசன்னத்தை தான் பெரிய யூபிலி அப்படின்னு பிரதர் சொல்றாரு. இப்போ இது நாம் பார்த்துட்ட 5வது அத்தியாயத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அன்பானவர்களே, அந்த 5வது அத்தியாயத்தினுடைய இறுதி பாகத்துல இதை குறிச்சு அவர் விளக்குறார். நீங்க உங்கள யாராவது வாசிக்குங்க, எங்க அப்படின்னீங்கன்னா 171வது பக்கம் இருக்கு. 171. அந்த 171ல ஒரே நிமிஷம், ஆங்கிலத்துல 171, தமிழில் கிபி 1874 என்று தொடரக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கும். கிபி 1884 என்று ஒரு அத்தியாயம் இருக்கும் பாருங்க. 179 சகோதர சகோதரிகளை, 170, அது வந்து 179ல நாம இன்னும் 6th சாப்டருக்குள்ள போல. ஆனா 5th சாப்டர்ல என்ன சொல்றாரு அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதாவது 1874 அதை படிக்க. கிபி 1874 ஆண்டு இழந்ததை திரும்ப கொடுக்கும் காலத்தில் சரியான ஆரம்பம் என்பதற்கும், அந்த வருடமே நம்முடைய கர்த்தரின் 2ஆம் வருகையின் காலம் என்பதற்கும் உரிய வேத ஆதாரங்களை அடுத்த அத்தியாயம் நமக்கு கொடுக்கும். இந்த வருடத்தில் இருந்தே நம்முடைய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை மிக கவனமாக கவனித்து வருபவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். போதும். இதுதான் இந்த விஷயம் தான் நாம் பாக்குறோம். இப்ப ஸ்லைட்ல கூட நீங்க பார்க்கலாம் பாருங்க. இந்த வருஷத்தை இங்க சுட்டி காட்டிட்டு 6வது அத்தியாயத்துல, இப்ப நம்ம படிச்சது வந்து 5வது அத்தியாயத்தினுடைய கடைசி. 6வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா 1874 தான் கர்த்தருடைய வருகை பிரசன்னம். அதுக்கு ப்ரூஃப் நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். இப்படி அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க வந்து சொல்றாருங்க அன்பானவர்களே. நீங்க இன்னொன்னு கூட வாசிக்கலாம். 180வது பக்கம் வந்துக்கோங்க. இப்படியாக இருக்கு இல்லைங்களா, அதை கூட வாசிங்க. இப்படியாக வாசகர்கள் அடுத்து வருகிற அத்தியாயங்களில் ரூபகாரப்படுத்தப்படும் காரியங்களும் மேற்சொன்ன விஷயங்களும் நாட்களும் கூட வேதாகம பகுதிகளில் நேரடியாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வாசகர்கள் எதிர்பார்க்க கூடாது. இதற்கு மாறாக ஒரு நிமிடம் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. 5வது அத்தியாயத்துல கர்த்தர் இயேசுவின் வருகை விதம் சொல்லியாச்சு, ஆண்டு என்னன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஆண்டு பைபிள்ல டைரக்டா 1874 இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன் எதிர்பார்க்க கூடாது? ஏன் அப்படி நாம் எதிர்பார்க்க கூடாது? தேவன் அப்படி வெளிப்படுத்தி இருந்தாருன்னா எல்லாரும் அந்த ஆண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவர் நினைச்ச காரியங்கள் அந்த ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதருடைய இருதயங்கள்ல நடந்திருக்காது. சோ இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. இதற்கு மாறாக இப்ப வாசிங்க. இதற்கு மாறாக குறித்த காலம் வரும் வரைக்கும் அவைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவோ அல்லது பாராட்டவோ முடியாதபடிக்கு
கர்த்தர் அவைகளை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் மனதில் வைக்க வேண்டும். மேலும் ஆவலோடும் விவேகத்தோடும் இருந்து பொன்னை காட்டிலும் மிக உயர்வாக சத்தியத்தை மதித்து வெள்ளியை தேடுகிறதைப் போல அதை தேடுகிற பிள்ளைகளுக்கே அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். வெள்ளியானது தீட்டப்படும் வரை அதனுடைய உண்மையான மதிப்பை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியாதோ, ஏனெனில் அசுத்தங்கள் அதன் மீது படிந்திருக்கும். அதை போல மறைக்கப்பட்ட சத்தியத்தின் மதிப்பையும் குறித்த காலம் வரும் வரை நாம் உணர முடியாது. இங்கே சில வார்த்தைகளின் மூலமாக சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒவ்வொன்றாக நாம் நிரூபிப்போம். பலர் ஒரு கருத்தை வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்காமலே அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். ஆனால் உண்மையான சத்தியத்தை தேடுபவர்கள் அப்படி அல்ல. எனவே அவன் முடிந்த வரையிலும் ஒவ்வொரு கருத்திற்கும் தேவனுடைய வார்த்தையால் வழிநடத்தப்பட்டு அக்கருத்தோடு தொடர்புடைய அனைத்தையும் ஆராய்ந்து சொல்லப்பட்ட வார்த்தையின் உண்மையான சத்தியத்தை தர்க்கித்து நிரூபித்து தன்னைத்தான் திருப்திப்படுத்திக் கொள்ள கூடியவனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை நமக்கு தந்தாலும் கூட, அவருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு குறித்த காலத்திற்கு தேவையான உணவை கொடுத்தாலும் கூட, ஒவ்வொருவரும் தங்களை பலப்படுத்திக் கொள்ள தங்களுக்கு தேவையானதை தாங்களே உட்கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம படிச்சிட்டோம். பிரதர் என்ன சொல்றாருன்னா, டைரக்டா உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஒரு முக்கிய விஷயத்தை அவர் சொல்றாரு. சொல்லிட்டு ஏன் டைரக்டா கிடைக்காதுங்க பிரதர் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னம்னா, தேவன் செயல்பட்ட விதம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, நிழலான இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அநேக நிழல் மூலமாகவும் எடுத்துக்காட்டுகள் மூலமாகவும் திருஷ்டாந்தங்கள் மூலமாகவும் பிற்காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாகவும் அவர் நிழல்களை உருவாக்குற விஷயத்துல ஜாக்கிரதையாக இருந்தார். அதில் தான் அவர் மும்மரமாக இருந்தார். அப்ப அவரு ஒரு மறைபொருள்களை தான் உருவாக்கி இருக்கிறாரே ஒழிய நேரடியாக நிஜமான விஷயங்களை பழைய ஏற்பாட்டுல செய்து வைக்கவில்லை. சில அடையாளங்களாகவும் மறைபொருள்களாகவும் நிழல்களாகவும் சில சித்திரங்களாகவும் வரைபடங்கள் போலவும் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்க கூட டீலிங் வச்சிருந்தார். இப்ப உதாரணத்துக்கு எப்படி கொண்டு வர்றாருன்னா, அவருடைய விளக்கங்கள், அதுக்குன்னு நம்ம எல்லா நிழலையும் அப்படியே எடுத்து அதே மாதிரி பொருத்திக்க கூடாது. எல்லா நிழலையும் நாம என்ன பண்ணோம்னா, கேர்ஃபுல்லா அதுல இருக்கிற ஜாக்கிரதையாக அதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை மாத்திரம் நாம் எடுத்து பொருத்தி பார்த்து கவனிக்கணும். இப்ப ஈசாக்கு ரெபேக்கா திருமணம் உங்களுக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயம். எலேசர் யாரு? பரிசுத்த ஆவி. ஆபிரகாம் யாரு? பிதாவாகிய தேவன். ஈசாக்கு யாரு? கர்த்தர் இயேசு. ரெபேக்கா மணவாட்டி. அந்த உச்சிதமான பொருட்கள் பரிசுத்தாவியின் அனுகிரகங்கள், ஆவிக்குரிய அனுகிரகங்கள். அநேக ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸாக அது இருக்குது. அந்த 10 ஒட்டகங்கள் 10 உபதேசங்களாக அது இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் கவனிச்சு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு நிழல்களாக இருக்கும். ஆனா அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கூடாதுன்னா, அந்த 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தாங்களே அது எவ்வளவு குடம் இருக்கும், அந்த குடத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு நம்ம போக வேண்டியதில்லை. எல்லாமே பொருத்த வேண்டியதில்லை. முக்கியமானது மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா பொருத்திக்கலாம். உதாரணத்துக்கு அதுக்குன்னு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லாமே கூட நிழலும் கிடையாது. மேக்சிமம் அதுல நிழல்களாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை, பெரும்பான்மையான நிழல்கள் அங்க இருக்குது, நமக்குரிய நிழல்களாக அது இருக்குது என்று கூட நாம் என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கவனிச்சு பார்க்கும் போது பஸ்கா இருந்தது, ஆசரிப்பு கூடாரம்
அது இருக்குது. அந்த வரிசையில வர்றதுதான் எது அப்படின்னா இந்த யூபிலி. இப்படி கொண்டு வர்றாரு. இந்த பஸ்கா கவனிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி, இங்க கர்த்தர். அங்க ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதே மாதிரி தான் அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் யாரு அப்படின்னா கர்த்தரேசு. உடன் ஆசாரியர்கள் யாரு அப்படின்னா சபை. அந்த காளை வெள்ளாட்டுக்கடா சபைதான். காளை கர்த்தரேசு, ஆரோன் கர்த்தரேசு. இதே மாதிரி ஒரு வரிசையில வர்றத எது அப்படின்னா யூபிலி. அப்ப யூபிலி, பாஸ் ஓவரு, அதே சமயம் டேபர்னாக்கிள், இதெல்லாம் வர்த்தி ஆஃப் கன்சிடரேஷன், நம்மளுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த நிழல்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த அத்தியாயத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பேசுறாரு. 185வது பக்கத்துல நம்ம பார்க்கிறோம். 185 படிங்க. இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட யூபிலியின் விசேஷ லட்சணங்களை நாம் ஆராய்வோம். 1000 வருட அரசாட்சியில் கிடைக்கப் போகிற, அதாவது வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்டு அவர்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பொருளாக குறிப்பிடுவதற்காகவே இந்த யூபிலி ஏற்படுத்தப்பட்டது என்று இந்த அத்தியாயத்தில் காண்பிக்க போகிறோம். திரும்ப கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இது விளக்குவதாக உள்ளது. யூபிலியை கணக்கிடும் முறையானது நாம் எப்படி அந்த கால ஒழுங்கை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிப்பதோடு அதன் பொருளாகிய திரும்ப கொடுக்கும் காலம் எப்போது ஆரம்பிக்கும் என்பதையும் தெளிவாக காண்பிக்கிறது. கண்டிப்பா அந்த ஒரு வசனத்தையும் கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:19-21. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் முடிய வாசிச்சலாங்க. சரிங்க. அப்போஸ்தலர் 3:19 அப்போஸ்தலர் 3:19-21. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் முடிய. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்ட். சோ சகோதர சகோதரி, இது நிஜத்தை பத்தி சுட்டி காட்டக்கூடிய வசனம் எது அப்படின்னா அப்போஸ்தலர் 3:19-21. இது பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்குது அப்படின்னா மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட யூபிலி. அப்ப அங்க இருக்கிற யூபிலி பாஸ் ஓவர், டேபர்னாக்கிள் மாதிரி கர்த்தரேசுவின் வருகையோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. இது ஏன் பிரதர் எடுத்து பேசுறாரு அப்படின்னா இது ராஜ்யம் எப்ப ஸ்டார்ட் ஆகும், காலம் எப்போ அப்படிங்கறத சுட்டி காட்டுது அப்படின்னு பேசுறாரு. சோ அப்படி பேசும்போது 2 கோணங்கள்ல யூபிலி வேதாகமத்துல பதிவாயிருக்கிறதே அவர் சொல்றார். ஒரு கோணம் என்ன, இன்னொரு கோணம் என்ன. ஒரு கோணத்துல அந்த யூபிலி என்னன்னு நிழலையும் பொருளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுல ஒரு கணக்கு வழக்கு நமக்கு 1874 முடியுது. அதையவே இன்னொரு கோணத்திலையும் போட்டு பார்க்கும்போது அதுவும் எப்படிதான் சொல்லுது அப்படின்னா அதே வருடத்தை காட்டுது. அதனால நாம் என்ன சொல்ல வர்றோம்னா 2 சாட்சிகள் 2 கோணங்கள்ல ஒரே ஆண்டை நிரூபிச்சு காண்பிக்கும் போது அந்த ஆண்டை நாம் தாண்டி இருக்கிறதுனால, ராஜ்யம் நம்ம மேல இருக்கிறதுனால காலம், ராஜ்யம் சமீபம் ஆயிருச்சு, பரலோக ராஜ்யம்
சமீபமாயிருச்சு என்று அவர் நிரூபிக்கிறார். சரி, இப்போ உங்கள யாராவது சொல்லுங்க, எந்த 2 கோணத்துல யூபிலிய நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லயும் இந்த அத்தியாயத்திலையும் பார்க்கணும்? அந்த 2 கோணங்களினுடைய பேரு என்ன? ரெண்டு கோணங்கள்ல நாம யூபிலிய பார்க்கலாம். முதல் கோணம் எந்த கோணம், இரண்டாவது எந்த கோணம்? நீங்களே சொல்லுங்க. சரி, நாம இப்போ டிஸ்கஸ் பண்றத, நாம இப்போ பரிமாறிக்கொள்வதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஏன்னா நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல கூட பாத்தீங்கன்னா 2 கோணங்கள்ல நமக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிச்சிருப்பாங்க நம்மளுடைய அன்புக்குரிய சகோதரர். 2 கணக்குகள். அதுல முதல் கணக்கு என்ன அப்படின்னா மெத்தடு நிழல் நிஜம் கோணம். நிழல் நிஜம் கோணம். நிழல் நிஜம் கோணம் என்னன்னா, எப்பவுமே ஒரு நிழல் இருக்குன்னா அந்த நிழலை பின்தொடர்ந்துட்டே போனீங்கன்னா நமக்கு நிஜம் வந்துடும். இது ஒரு கோணம். அப்படிதான் நமக்கு ஒரு கோணம் காட்டியிருப்பாங்க. அதாவது நிழல் எப்ப முடிஞ்சது, அந்த அந்த நிழல் எப்ப முடியுதோ அங்கிருந்து நீங்க நிஜத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த கணக்கு வழக்குகள்ல நம்ம வரும்போது முதல் கவனிக்கும் போது அது 1874 முடியுது. எங்க முடியுதோ அங்க நிஜம் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு கோணம், நிழல் நிஜம் கோணம் யூபிலில. இன்னொரு கோணம் என்னன்னா 70 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் எரேமியா உரைச்சிருப்பார். அந்த எரேமியா உரைத்த 70 ஆண்டு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக யூபிலியை நாம் பார்க்கணும். இதுதாங்க 2 கோணம். ஒண்ணு நிழல் நிஜம் பார்வையில டைபிக்கல் ஆன்டிடிபிக்கல் வியூ, இன்னொன்னு ப்ராஃபட்டிக்கல் வியூ. இதுக்கு கர்த்தர் இயேசு சாட்சி கொடுக்கிறாரு அப்படின்னா நிழலுக்கு கொடுக்கிறாரு ஒரு சாட்சி. மத்தேயு 5:18 வானமே பூமியே, அதாவது இந்த இரண்டாவது உலகத்தினுடைய வானமே ஒளிஞ்சு போனாலும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாஸ்ஓவர், டேபர்னாக்கல், யூபிலி, இது போன்ற விஷயங்கள் நிச்சயம் நிறைவேறும், ஒளிந்து போகாமல் நிறைவேறும். அப்ப யூபிலிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதார வசனம் எது அப்படின்னா மத்தேயு 5:18. யூபிலிய பத்தி பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்குது? யாராவது சொல்லுங்க, எந்த சாப்டர்ல யூபிலிய குறிச்சு? பாருங்க, 187வது பக்கத்துல 3வது அத்தியாயத்துல போட்டிருக்காரு பாருங்க. 3வது பத்தியில போட்டிருக்காரு பாருங்க. 187ல 3வது. இதை அனுசரிக்கும் முறைதான். கரெக்ட். இதை அனுசரிக்கும் முறையானது லேவியர் 25ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். போதும். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். அதாவது என்னன்னா, முதல் 7 முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். 7 பெருக்கல் 7 49. அந்த 49 முடிஞ்சு 50 எதுவோ அதுதான் யூபிலி. அப்ப இந்த கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னா 50 × 50 அந்த பெருக்குதல்ல அது வரும். 50 × 50 பெருக்குதல். இது எங்க நிழல் முடிஞ்சிச்சோ அங்கிருந்து நிஜத்தை ஒரு பெரிய யூபிலிக்காக 50 × 50 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரும். ஆல்ரெடி அனுசரிச்சதையும் இந்த நிழலை முடிச்சுட்டு அந்த நிஜத்தை ஸ்டார்ட் பண்ற வருஷத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னம்னா அது நமக்கு 1874 முடியுது. ஏன்னா அவங்க எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து
இது நிழல்களின் அடிப்படையில நம்ம வந்து போட்டு பார்க்கிறோம். இந்த பகுதிகளை நீங்க பொறுமையா வாசிச்சு பாருங்க. 186ல இருந்து குறிப்பா நீங்க பொறுமையா வாசிச்சு பாருங்க. அப்போ நிழல்கள் அடிப்படையில ஒரு கோணம் நாம் வந்து பார்க்கிறோம். பெரிய யூபிலி வேணும்னா 50x50 அனுசரிச்சு, அதாவது அவங்க விட்டுட்டாங்க பாதியிலேயே. அந்த விட்டுட்டதுல இருந்து 50x50ன்னு போட்டு பாருங்க, ஒரு வருஷம் வருது. அந்த வருஷம் 1874. அப்ப அதுல உங்களுக்கு கவனிக்கும் போது இந்த சார்ட் அவர் போடுறாரு இங்கிலீஷ்ல, தமிழ்லையும் இது மாதிரி போட்டிருப்பாங்க. அது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அது 198வது பக்கத்துல இருக்கும். 198வது பக்கத்துல. ஸோ அங்க போய் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த சார்ட் இருக்கு. அதுதான் இங்க ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கோணம். இன்னொன்னு, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன பார்வை. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம், எரேமியா என்ற ஒரு தீர்க்கர் அவரு சொல்லிட்டாரு, இந்த எப்ப நீங்க வந்து இந்த யூபிலி ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து ஒரு 70 ஆண்டுகள் நீங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க அதை குறிச்சு நீங்க எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, பாருங்க இந்த பக்கங்கள்ல 206வது பக்கத்துல 206வது பக்கத்துல நீங்க 203ல இருக்கிற சப்டாபிக் மட்டும் ஒரு தடவை படிச்சு காட்டுங்களா? 203ல இருக்கிற சப்டாபிக். உறுதிப்படுத்தும் தீர்க்க தரிசன அத்தாட்சிகள் அப்படின்னு சொல்லித்தான் என்ன பண்றாருன்னா இது விஷயங்கள் கொண்டு வர்றாரு. நீங்க 206 எடுத்துக்கோங்க. 206 எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 70 அப்படின்னு இருக்கும். மொத்தம் 70. 205ல இருந்தே பாருங்க. 205ல இருந்தே 205 கடைசியில இருந்து பாருங்க. மொத்தம் 70 யூபிலிகளில் 19 சரிங்க. மொத்தம் 70 யூபிலிகளில் 19 யூபிலிகள் இஸ்ரேலர்களால் அரைகுறை மனதுடனே தேசம் பாழாக்குதலுக்கு முன் அனுசரிக்கப்பட்டன. மீதி 51 யூபிலிகள் 70 - 51 இஸ்ரேலர்கள் கடைசியாக யூபிலியை அனுசரித்ததிலிருந்து உண்மையான பெரிய யூபிலி ஆரம்பிக்கும் வரை உள்ள காலத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே கணக்கிடும் முறையில் உள்ள ஒரு வித்தியாசத்தை கவனிக்கவும். நியாயப்பிரமாண முறைப்படி கணக்கிடும் போது கடந்து போன யூபிலிகளும் எதிர்கால யூபிலிகளும் 49 வருடத்தோடு 50வது வருடமாகிய யூபிலி வருடத்தையும் சேர்த்து கணக்கிட்டோம். நியாயப்பிரமாண பிரகாரம் அவர்கள் முன் அனுசரித்த யூபிலிகளை போல் மற்றவைகளையும் முறையாக அனுசரித்து இருந்திருக்க வேண்டும். ஆனால் எல்லா யூபிலிகளும் உண்மையாக நிறைவேறும் என தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிறோம் என்பதை நினைவில் வைக்கவும். ஆகையால் இந்த சுற்றுக்கள் யூபிலி வருடம் இல்லாமல் 49 வருடங்களை கொண்ட சுற்றுக்களாக நிறைவேறியதாக நினைத்து அவைகள் கணக்கிடப்பட வேண்டும். ஏனெனில் இஸ்ரேலர் 19வது யூபிலிக்கு பிறகு எந்த யூபிலியையும் அனுசரிக்கவில்லை. முதல் 19 சுற்றுகளுக்கு யூபிலி வருடங்கள் உண்டு. ஆனால் மீதி 51 சுற்றுகளுக்கு யூபிலி வருடங்கள் இல்லை. ஆகையால் இஸ்ரேலர்கள் கடைசியாக அனுசரித்த யூபிலியிலிருந்து உண்மையான பெரிய யூபிலி வரையுள்ள 51 சுற்றுகள் ஒவ்வொன்றும் 49 வருடங்களை கொண்டவையாக அல்லது 2499, அதாவது 51 × 49 2499 வருடங்களாக கணக்கீடு செய்யப்பட வேண்டும். இந்த கணக்கு மற்றதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இருந்தாலும் நாம் முன்னால் ஆராய்ந்த நியாயப்பிரமாண முறைப்படியான கணக்கீட்டுக்கு, அதாவது அக்டோபர் 1874க்கு மிகவும் சரியாக இருக்கிறது.
தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது மாதிரியான ஒரு ஆராய்ச்சி எல்லாம் அமைதியா தேவ சமூகத்துல உட்காந்து யாரும் ஸ்டடி பண்ணலைங்க, யாரும் அதையெல்லாம் கவனிக்கல. இவர்தான் உட்காந்து இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் போட்டு பாக்குறாரு. அப்போ இந்த 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 நம்ம உங்களுக்கு காட்டின பகுதிகளை நீங்க ஒருவேளை பேசிக் சப்ஜெக்ட்ல எடுத்திருப்பாங்க. நீங்க நிதானமா இந்த 205ல இருந்து 206ல இருக்கிறத நிதானமா மீண்டும் இப்ப பிரதர் நிதானமா வாசிச்சாரு, மீண்டும் மீண்டும் கொஞ்சம் நிதானமா வாசிச்சீங்கன்னா அருமையா அந்த கணக்கு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பொருந்தி வருது. ஏன்னா முதல் போட்டிட்ட கணக்கு நிழலின் அடிப்படையில, இரண்டாவது போட்டிட்ட கணக்கு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில. மொத்தமாக 70ன்னு பார்க்கணும், ஆனா அதுல 50ன்னு பார்க்கணும். 50க்கு 50 தானே பெருசு. 50 முறை 50 பார்க்கும்போது அது நிழல் முடிஞ்சு நிழல் நிஜம் வரும். இது 70 ஆண்டுகள் என்று கணக்கிடக்கூடிய ஒரு கணக்கு. ஆனா இது ரெண்டுலயுமே நமக்கு ஒரே ஆண்டே வருதே, இதை விட வேற என்ன அத்தாட்சி நமக்கு வேணும் என்று தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு சொல்றாரு. அன்பானவர்களே, இப்போ இந்த விஷயம் கூட படிச்சலாம். நீங்க படிச்சதுக்கு அடுத்த பத்தி கூட படிங்க. இந்த கடைசி நிரூபணத்தை வேறொரு முறையில் சிலரது நன்மைகளுக்காக நாம் கூறுவோம். யூபிலிகளின் மொத்த எண்ணிக்கை 70 என்று தேவன் தீர்மானித்திருந்தார் என்பது அவர்களது தேசம் 70 வருடம் பாழாக்கப்பட்டது என்ற நேரடி வாக்கியத்தின் மூலம் காண்பிக்கப்படுகிறது. இது இஸ்ரேலர் அதிருப்தியான முறையில் அனுசரித்ததாக நாம் பார்த்த 19 யூபிலிகளையும் அதிலிருந்து உண்மையான பெரிய யூபிலி வரை தொடர்ந்து வரவேண்டிய எல்லா யூபிலிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அவர்கள் கானான் தேசத்தில் நுழைந்ததிலிருந்து அவைகளை கணக்கிட்டு எங்கே முடிகின்றன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். பாத்தீங்களா, அவங்க அறவர மனசோட செஞ்சதுனால ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க 70 எடுத்து போட்டு பாருங்க, அப்படிதான் கணக்கு சொல்றாரு. இல்ல பிரதர், அவங்கதான் ஒரு 19 அனுசரிச்சிருந்தாங்களா, அப்ப அங்கிருந்து 70 எடுக்கணுமா? அப்படி எல்லாம் இல்ல. அவங்க அனுசரிச்சதே நல்லாவே அனுசரிக்கல. இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு நம்ம உணவு கொடுக்குறோம், அரைகுறை மனதோட உணவு கொடுக்குறோம். அது உணவு கொடுத்ததுக்கு சமமா? இல்லையே, நம்ம கொடுக்கலன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி தேவனுக்கு முன்பாக ஒரு ஆராதனை செலுத்துறோம், அது அரைகுறை மனதோட செலுத்துறோம், அது அனுசரிச்சது இல்லை. இப்போ ஒரு பிரதர் எக்லிஷாக்கு நின்னுட்டார். எக்லிஷாங்கிறத விட தேவனுடைய ஆராதனை செலுத்தணும் நின்ட்டார். அவரு அந்த ஜப கூடுகையில தான் இருக்கிறாரு. ஆனா அவர் சிந்தனை, என் வாகனத்தை நான் சரியா நிறுத்தினா, நான் வீடை நல்லா பூட்டினா, நாளைக்கு போய் வேலை ஸ்தலத்துல இது எப்படி சமாளிக்கலாம். அவரு சரீரம் கூடுகையில தான் இருக்குது, ஆனா அவர் சிந்தனை அங்க இல்ல. இப்ப சொல்றாரு, அவரு எக்லிஷா வரலீங்க, அவர் ஞாயிறு ஆராதனையில அவர் இல்லைங்க. மனது எங்கே இருக்கிறதோ அதுவே கருத்து, அதுவே முக்கியம். ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறாரு அப்படின்னா நிஜ மனதோடு தகப்பனாக இருக்கணும். கடமைக்காக இருக்கிறதெல்லாம் கிடையாது. கடமைக்கு செய்வதற்கும் அன்போடு செய்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப அதுதான் சொல்றாரு, அந்த 19 ஆண்டுகள் அவங்க அனுசரிச்சது சரியில்லை, அதனால நான் முழுவதும் 70ஆக எடுத்து எங்க கொடுத்தாரோ, எங்க காணான் போனாங்களோ அங்கிருந்து 70 நாம் எடுக்கிறோம். 70 யூபிலிகளை நாம் எடுக்கிறோம். எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது ஒரு கணக்குல கொண்டு வருது 3449. அங்கிருந்து நாம் பார்க்கும்போது அது 1874ல முடியுது. சோ இந்த கணக்குகள் அடிப்படையில நாம் கவனிக்கும் போது கானான் தேசத்தில் நுழைந்ததிலிருந்து எண்ணப்பட்டது முன் சொன்னது போல அது கரெக்டா அவங்க எங்க நுழைஞ்சாங்களோ
அங்கிருந்து 3449 கோட் பார்த்தோம்னா அது 1874 வந்து முடிகிறது. ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயங்களைத்தான் நாம இந்த ஒரு அத்தியாயத்துல நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ அடுத்தது இந்த இணையான யுகங்கள்னு இருக்கிறது. நம்ம காலதாமதமாக ஆரம்பிச்சதுனால அநேக வருத்தங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில சூழ்நிலைகளின் அடிப்படையில அப்படி ஆயிருக்கு. பட் சகோதர சகோதரிகளே, நம் வரக்கூடிய சமயம் 4வது வாரம் இந்த இணையான யுகங்கள்னா என்ன, ரொம்ப அருமையா இருக்கும். எலியா முந்தி வர வேண்டும். ஏன் முந்தி வர வேண்டும்ங்கிறாரு? ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக எலியா முந்தி வரணும். ஆனா நமக்கு கோணம் என்னன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எலியா வந்தாச்சுங்க, இனி குறுக்கீடு எது இல்லைங்க. ராஜ்யம் அதனாலதாங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுதான் கோணம். இப்ப இணையான யுகங்கள் என்ன சொல்றாருன்னா, அங்க என்ன இருக்குமோ அது இங்க நிறைவேறியாச்சுங்க, அதனால ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த கோணத்துலதான் பிரதர் கொண்டு வர்றார். பார்ப்போம் 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் வரக்கூடிய நாட்கள்ல. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.